மாவீரன் ரஃபேலே உலகெங்கும் ஜோமலை பக்தி பரவ உதவி செய்யுங்கள். மரியே வாழ்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க போறீங்க. உங்களுடைய சந்தேகம், ஒரு முக்கியமான சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண போறேன். அதாவது எந்த நோயா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நிவாரணம் தான். தலைவலி, ஜுரம், வயிற்று வலி, முதுகு வலி, முடி கொட்டுற பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆயிடுச்சு. எந்த நோயா இருந்தாலும் சரிதான். தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரிதான். கடன் தொல்லை, காசு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லை, அந்த தொல்லை, இந்த தொல்லை, குழந்தைகளே சில பேரண்ட்ஸ் மிரட்டுதுங்க. புரியுதுங்களா? பெற்றோர்களால் தொல்லை, குழந்தைகளால் தொல்லை, குடிகாரர்கள், டைவர்ஸு, கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கல, கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சொல்கிற ஒரே ஒரு நிவாரணம், ஆண்டவரை அன்பு செய்தல், தேவதாயை அன்பு செய்தல். இந்த வார்த்தையில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்தோனியார் அப்பாவை எடுத்துக்கோங்க. அந்தோனியார் அப்பா பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர்கள் தான், சரிங்களா? நம்மளே மாதிரி வீட்டில் இருந்த சாதாரண மனிதர் தான். ஆனால் கடவுள் எப்படி அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எப்படி போய் கோயிலில் வணங்கியிருப்பாங்க தெரியுங்களா? அந்தோனியார் அப்பா காலை தொட்டு எப்படி வணங்கியிருப்பாங்க தெரியுமா? மக்கள் எல்லாரும் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் அந்தோனியார் அப்பாவை போய் கும்பிடாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன் சாதாரண மனிதரை ஏங்க வணங்கணும்? ஏன் வணங்கணும்னு கேட்டால், அசுத்தாவிகள் எத்தனை ஓடுது அந்தோனியார் கோயிலுக்கு போனால். நான் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னே இல்லை, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா? அந்தோனியார் அப்பா அந்த கோயிலில் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே அசுத்தாவிகள் ஆடுது. கோயில் உள்ள வர்றதுக்கே வர முடிய மாட்டுது. ஏன்? அந்தோனியார் அப்பா என்ன கடவுளா? ஏன் அசுத்தாவிகளாம் அந்தோனியார் அப்பாவை பார்த்துட்டு ஓடுறாங்க? கடவுள் ஏசப்பாவை பார்த்துட்டோ தேவதாயை பார்த்துட்டோ ஓடுனாங்கன்னா ஒரு உண்டு. ஏன்னா இவங்க இவர் தான் உலகின் மீட்பர் கடவுள். அவங்கள பெற்ற தாய், விண்ணுக்கும் மண்ணுக்கும் பிதா கடவுளால் முடி சுட்டப்பட்ட இளவரசி. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு சாத்தான்கள்லாம் ஆடிச்சு ஓடிச்சுன்னா ஒரு கரெக்ட் இருக்கு. அந்தோனியார் அப்பாவை பார்த்துட்டு ஏன் ஓடுது? ஏன்னா அந்த இதயம், அந்தோனியார் அப்பாவோட இதயம் அளவுக்கு அதிகமாக ஏசப்பாவையும் தேவதாயையும் அளவுக்கு அதிகமாக அன்பு செஞ்சிருக்கு. அதனால தான் சாத்தான் அந்தோனியார் அப்பா இருக்கிற இடத்த நெருங்கவே முடியாமல் ஓடி போகிறது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? எதுக்கு இந்த வீடியோவே முக்கியமாக எதுக்குன்னு கேட்டால், அதாவது நான் ஆண்டவர் அன்பு செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனை வரும்போதும் அதுக்குண்டான அடுத்த ஜெபம் என்ன, இதுக்கு என்ன ஜெபம் பண்ணணும், அதுக்கு என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏங்க, எந்த நோயாக இருந்தாலும் சரிதாங்க, நோயோ பேயோ, சரிங்களா? தலைவலி, காய்ச்சல், ஜுரம், முதுகு வலி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான். தீர்க்க முடியாத கேன்சர், என்ன பிரச்சனையாக வேணாலும் இருந்துட்டு போடுங்க. ஹார்ட் ப்ராப்ளம் எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், சரிங்களா? ஒன்றுமே இல்லைங்க. ஒருத்தர் டாக்டரே கை விரிச்சிட்டாரு, சாக போறாரு, நீங்கள் தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த நிலைமையில் இருக்கிறவங்கள கூட நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுட்டு போங்கங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இதயம் ஆண்டவரை அன்பு செய்யணும்னு தொடர்ந்து யாராச்சும் வேண்டணும். ஒருத்தவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க, என்ன நெகட்டிவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நடக்காத விஷயத்த நான் சொல்லலை, சரிங்களா? நடக்காத விஷயத்த நான் சொல்லலை, நடந்த விஷயத்த தான் நான் சொல்கிறேன். 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ அவங்களுக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க, புரியுதுங்களா? அவங்களுடைய உயிர் போக போகுது. அந்த நேரத்தில் நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள், சரியா? தொடர்ந்து அவங்களுக்காக புனித அந்தோனியாரே அந்த பேஷண்ட் பேரை சொல்லி அவங்களுடைய இதயம் ஆண்டவரையும் தேவதாயும் அன்பு செய்ய வேண்டிக்கொள்ளும். நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு தொடர்ந்து சொல்கிறீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு அவங்க உயிரோடு இருப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது நாங்கள் சொன்னால் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னா, நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்கன்னா, நிறைய பேரை கூட்டாக வச்சுட்டு சொன்னீங்கன்னா, புரியுதுங்களா? அவங்களோட ஆயுள் கண்டிப்பாக நீட்டிக்கப்படும். ஏன்னு சொல்லுங்கள்? ஒரு இதயத்தில் ஏசப்பாவை நினச்ச இதயத்தில் அதோட இதயம் ஆண்டவர் அன்பு செய்யணும் நம்ம வேண்டும் போது அங்கே எதுவுமே பழிக்காதுங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி தீராத நோய்கள் இருக்கிறவங்க அவங்களும் இந்த மாதிரி தொடர்ந்து வேண்டி பாருங்கள். இந்த வார்த்தை எப்படின்னா, புனித அந்தோனியாரே என் இதயம் ஆண்டவரையும் தேவதாயும் அன்பு செய்ய வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா பிரச்சனையும் யார் ஏற்படுத்துகிறா? கேன்சர் யார் ஏற்படுத்துகிறா? கடவுளை ஏற்படுத்துறாரு. கடவுளை ஏற்படுத்துகிறாங்க, சாத்தான் ஏற்படுத்துது, புரியுதுங்களா? கடவுள் நோயை மனுஷனுக்கு கொடுக்கல, தீமையும் ஆபத்தையும் கடவுள் கொடுக்கல. கணவன் மனைவி பிரிஞ்சு போகணும், சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போடணும்னு சொல்லிட்டு கடவுள் நினைக்கல. உங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரிதான், சண்டை சச்சரவுகள், இடப்பிரச்சனை,
இந்த இடத்த அவங்க ஏமாத்திட்டாங்க, இவங்க ஏமாத்திட்டாங்க, அவங்க எனக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, புனித அந்தோனியாரே எங்கள் இதயம் ஆண்டவரையும் தேவதையும் அன்பு செய்ய வேண்டிக் கொள்ளும். புரியுதுங்களா? இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் போது என்ன ஆகுன்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், என் மண்டையில் சுற்றியில் டமார்னு அடிக்கிறாங்க, சரியா? ஒன்றுமே தெரியல எனக்கு, ஆனால் வலி என்னால் தாங்க முடியல, எட்ட வந்துடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி அதே இடத்துக்கு போகிறேன், மண்டையில் சுற்றியில் டமால்னு அடிக்கிறாங்க. மண்டை எப்படி இருக்கும்? வெடிக்கிற மாதிரி இருக்கும். திருப்பிட்டு 3வது முறை நான் அந்த இடத்துக்கு போவேனா ஏன்னா சுத்தியால் அடிக்கிறதுன்னு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை, மண்டை 2 ஆகிடும், சரிங்களா? அந்த மாதிரி தான் சாத்தானுக்கு இந்த வார்த்தை, புனித அந்தோனியாரே என் இதயம் ஆண்டவரையும் தேவதையும் அன்பு செய்ய வேண்டிக் கொள்ளும் நீங்கள் சொல்கிற வார்த்தை சாத்தான் மண்டையில் சுத்தியால் ஒரே அடிச்சது மண்டையை உடைக்கிறதுக்கு சமமான செயல். புரியுதுங்களா? நான் மண்டைன்னு சொல்கிறது சும்மா, இன்னும் பெரிய பெரிய கொடுமைகள் சித்திரவதைகள்லாம் அதுக்கு நடக்கும், அதுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, சரிங்களா? அதனால தான் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல அங்கே அடி விழும். எல்லா பிரச்சனையும் ஏற்படுத்துறது யாருன்னு சொன்னேன்? சாத்தான்னு சொன்னேன், சரிங்களா? ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி தான், என்ன நோயாக இருந்தாலும் சரி தான், கேன்சராக இருந்தாலும் சரி தான், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டைகள், பிள்ளைகள் வந்து சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க, படிக்க மாட்டுறாங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? நீங்கள் மாட்டுக்கும் யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்ணில் இந்த வீடியோ, ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க கண்ணில் இந்த வீடியோ பட்டிருக்கோம், தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிட்டோம், சரிங்களா? நான் சொல்லித்தரது எல்லாமே முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியுது இல்லை, அதனால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரியா?